வந்து ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டா. எப்படின்னா, நான் சினிமாவில் வந்து பெரிய டேரக்டரு. இப்போ டேரக்டரில் வந்து இந்த டேரக்டர் பேரரசு, அவர்கிட்ட வந்து நான் 8 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பேட்டி கொடுக்கும் இவரது பெயர் பிரபு. திண்டுக்கல்லை சேர்ந்த இவர் ஆடல், பாடல் மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். இவருக்கு சினிமாவில் தனது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பது கனவு. என் பேர் வாலை. இந்த மாதிரி இவர் வந்து 13 கோடி ரூபா பணம் வச்சிருக்கிறேன், விக்ராந்த் வச்சு படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பர் காமிச்சாரு. இவர்கிட்ட எல்லா ஆக்டர்ஸோட நம்பரும் இவர்கிட்ட இருக்கு. விஜய், அஜித்லேருந்து எல்லா நம்பர் வச்சிருக்காரு, எல்லா டைரக்டர்ஸோட நம்பரும் வச்சிருக்காரு, 2000 கான்டாக்ட் வச்சிருக்காரு. அவர் இதெல்லாம் எல்லாமே ஒரிஜினல். இரண்டாவதாக பேட்டி கொடுத்துள்ள இவரது பெயர் வாலை ராகவன். திருநெல்வேலியை சேர்ந்த இவருக்கு சினிமா இயக்குனர் ஆக வேண்டும் என்பது ஆசை. எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி. நான் வந்து சென்னையில் வந்து இப்போது வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஒரு இதுக்காக தான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன். இதோ பஞ்சத்தில் அடிபட்டவர் போல இருக்கிறாரே, சேலம் சிவா என கூறிக்கொள்ளும் இவர்தான் தன்னை 13 கோடி ரூபாய்க்கு அதிபதி என கூறிக்கொண்டு பல்லாயிரம் ரூபாயை சுருட்டியவர். திண்டுக்கல் கலைக்குழு பிரபுவை பேஸ்புக் மூலம் தெரிந்து கொண்ட சிவா, இயக்குனர்கள் பாலா, பேரரசு உள்ளிட்ட பலரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியுள்ளதாகவும், நடிகர் விக்ராந்தை வைத்து படம் இயக்கவிருந்த நிலையில் தனக்கு சொந்தமான 13 கோடி ரூபாய் பணம் முடங்கி போயுள்ளதால் படம் எடுக்க முடியவில்லை எனவும் பிரபுவிடம் கதை அளந்து விட்டிருக்கிறார். திறமையுள்ள ஒரு சிலரின் உதவி மட்டும் தனக்கு இருந்தால் விக்ராந்தை நீக்கிவிட்டு புதுமுகங்களை கொண்டு படம் எடுத்து விடலாம் எனவும் அள்ளி விட்டுள்ளார். டெய்லி 4 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. எனக்கு டேரக்டர் பாலாவை தெரியும், சங்கரை தெரியும். அதெல்லாம் சொல்லிட்டு எங்களை மாதிரி இப்படி வளர்ந்து வர இப்படி சினிமா ஆர்வம் உள்ள பசங்களை பூரா ஏமாற்றி அவனோட இதில் அவனோட அந்த வார்த்தையில் மயங்கி விழுக வச்சு எல்லாரோட வாழ்க்கையை பிளான் பண்ணி தன்னிடம் 13 கோடி ரூபாய் பணம் இருப்பது உண்மை என்பதை நிரூபிக்க மணி வியூ மணி மேனேஜர் என்ற கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பை இவர் பயன்படுத்தியுள்ளார். 10 மில்லியனுக்கு அதிகமானோர் தரவிறக்கம் செய்துள்ள இந்த ஆப்பை நமது செல்போனில் இன்ஸ்டால் செய்து இஷ்டத்துக்கு ஒரு தொகையை பதிவு செய்தால் அதை நமது அக்கவுண்டில் உள்ள பணமாக காட்டுகிறது இந்த ஆப். இதுதான் பிரபு, வாலை ராகவன் உள்ளிட்டோர் மூளை மழுங்கச் செய்துள்ளது. சேலம் சிவா சொல்வதெல்லாம் உண்மை என நம்பிய பிரபு புதிய படம் ஆரம்பிப்பது குறித்து தனது நண்பர்களுக்கு தகவல் கொடுத்துவிட்டு திண்டுக்கல்லில் கதை டிஸ்கஷனுக்காக ஹோட்டல் ஒன்றில் ரூம் போட்டுள்ளார். நடிகர் விக்ராந்தை நீக்கிவிட்டு வாலை ராகவனை ஹீரோவாக போடுவது, பிரபுவுக்கு காமெடி கலந்த கனமான வில்லன் பாத்திரம், அவரது நண்பர் கன்னிவாடி பாண்டியன் உதவி இயக்குனர் என்பது முடிவானது. அதன் பிறகு 3 நாட்கள் ஹோட்டல் அறைக்குள் பயங்கரமான கதை விவாதம் அரங்கேறியுள்ளது. எனக்கு இருக்கிற பழக்க வழக்கத்தில் ஒரு லாட்ஜில் வந்து அட்வான்ஸே கொடுக்காம 10 பைசா அட்வான்ஸ் கொடுக்காம டே இப்படி நான் இருக்கேன் முடிக்கிறப்ப தரேன் சரணை இருந்தேன் அப்படின்னா இருந்துட்டோம். ரூமில் இருக்கிறப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணால் இந்த மாதிரி இவனை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப நான் இப்படி ஜாப்பில் இருந்தேனே, எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் கொடுக்குறேன்னால எனக்கு அதான் சினிமா லைஃப்ன்றனால நான் வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இவனை அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று நான் இந்த படத்தில் கதாநாயகனாக போடுறேன், இந்த பையனை ஹீரோவாக போட்டுக்கிறேன், நான் ஹீரோவாக போட்டுறேன், இந்த படத்தை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணேன்னு சொல்லி இவனை பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணேன். இவங்க சரின்ட்டு அவர் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் செஞ்சுது. அது இத்தினோண்டு இடத்துல எங்கள் 3 பேர்த்த நடிக்க சொல்லுவான். நைட்டு அப்படியே வீடியோ 12 மணி 1 மணி வரைக்கும் அந்த தூக்கத்தில் நடிச்சு காட்டுவான். ஹீரோவாக நடிக்க ஒப்புக்கொண்ட வாலை ராகவன் இதற்காக தான் சென்னையில் மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் பார்த்து வந்த வேலையை உதறிவிட்டு சேலம் சிவாவுக்கு சில ஆயிரங்கள் பணத்தை வழங்கியுள்ளார். பிரபு, பாண்டியன் உள்ளிட்டோர் சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்துள்ளனர். நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து இதில் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே வந்துட்டு அந்த ஆக்டர் சரியில்லை, நாங்கள் படம் யாருக்குமே 75% எடுத்துருந்தேன்னு சொன்னார். அந்த ஃபூட்டேஜ் எதுவுமே காட்டல. அந்த படத்தை நான் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறேன், நீ இதில் நடி, ஒன்றை வச்சு நான் எடுக்கிறேன், பணம் போனால் பரவாயில்ல அப்படி இப்படின்னு சொல்லி இங்கேருந்து நழுவ பிளான் போட்டார். நான் அதுக்கு காசு வாங்கிட்டு வரேன், ஃபைனான்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டார். எங்களுக்கு டவுட் வந்துச்சு. அந்த டைம் வந்து சரி இவரை பற்றி விசாரிக்கலாம்னு சொல்லி அவர் ஃபோனை எடுத்து பார்த்தா எல்லாமே ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்நிலையில் 3 நாள் கதை விவாதத்தில் சேலம் சிவாவின் மீது சந்தேகமடைந்த இளைஞர்கள் அவரை போலீசாரிடம் பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். நிகழ்விடத்திற்கு விரைந்த போலீசார் இவரை கண்டா ஏமாந்தீர்கள் என தலையில் அடித்துக் கொண்டு அவரை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் சேலம் சிவா என்ற பெயரில் ஒரு தொலைக்காட்சி இயக்குனர் இருப்பதாகவும், சிவகுமார் என்ற இந்த நபர் அந்த பெயரை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது.
பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் பழனி முத்துக்குமார் மற்றும் பாலா.